ஹலோ மை டியர் ஃபார்மசிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜெகதீஸ்வரன் லியோ அகாடமி. என்ன எல்லாருமே வந்துக்கிட்டு ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்துக்கிட்டு தரமாக ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நிறையா பேர் நிறையா கோச்சிங் சென்டர் சேர்ந்துருப்பீங்க, நிறையா மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு இருப்பீங்க, நல்லா அருமையாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இன்னும் சில பேர்த்துக்கு வந்துக்கிட்டு சில பல வேய்ஸு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன பண்ணலாம், எந்த கோச்சிங் சென்டர் வந்து நல்ல கோச்சிங் சென்டரு, இதில் போனால் சரியாக வருமா, சென்னையில் இருக்கிய கோச்சிங் சென்டரு நம்ம மதுரையில் இருக்கமே, அல்லது மதுரையில் இருக்கிய கோச்சிங் சென்டரு நம்ம சென்னையில் இருக்கமே, நம்ம கான்டாக்ட் பண்ண முடியுமா, ஆன்லைன் கிளாஸா ஆஃப்லைன் கிளாஸா, ஆன்லைன் கிளாஸில் சக்ஸஸ் பண்ண முடியுமா, ஆஃப்லைனில் நேராக போனால் தானே சக்ஸஸ் பண்ண முடியும், மெட்டீரியல்ஸ் இல்லையே, ப்ராம்ப்டான மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்களா, டீச்சிங் ஃபேக்கல்ட்டி வந்துக்கிட்டு எப்படிலாம் இருக்கிறாங்க, இப்படி நிறையா பேர்த்துக்கு சில பல கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். சில பல பேர் சில பல கோச்சிங் சென்டர் போயிருப்பாங்க, அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் அங்கே கிடைக்காம போயிருக்கலாம். சில பல பேர்த்துக்கு கோச்சிங் சென்டர் சில கோச்சிங் சென்டர் போயிருப்பாங்க, அவங்க எதிர்பார்த்ததை விட சில பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கலாம், ஹைலி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கலாம். இன்னும் சில பேர் டிசைடே பண்ணாமல் இருந்திருப்பீங்க. இன்னும் நிறைய பேர்த்து மனசுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்குனாக்கா, ஐயோ எக்ஸாம் எப்போ வரப்போகுது, எக்ஸாம் எப்போ வரப்போகுது. என்னுடைய சேனலில் வந்துக்கிட்டு நிறையா பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னாக்கா, சார் எக்ஸாம் எப்போ சார் வரும், சார் எக்ஸாம் எப்போ சார் வரணும், வெகு சீக்கிரத்தில் வந்துடும், கண்டிப்பாக வி கேன் எக்ஸ்பெக்ட். இன்னும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வரல, வெகு சீக்கிரத்தில் ஆனால் கண்டிப்பாக வந்துடும். சரி, அது வரையில் வரட்டும், எக்ஸாம் எப்போ வரப்போகுதுன்னு கேட்குறமே, அதுக்கு வந்து நம்ம தயாராக இருக்கமா அப்படின்றது ஒரு $1,000,000 கொஸ்டின். எல்லாருக்கும் ஆர்வம் இருக்குது, எக்ஸாம் முடிஞ்சுனாக்கா போய் எழுதிடணும் அப்படின்னு. காட் கிரேஸ், எல்லாருமே சக்ஸஸ் பண்ணுங்க, உங்களுக்காக நான் முழுமையாக ப்ரே பண்ணிக்கிறேன். ஆனால் எல்லாருமே சக்ஸஸ் பண்ணணும்னாலும் போஸ்ட் இருக்கிறது என்னமோ 425 போஸ்ட் தான். அப்போ அந்த 425க்குள்ளே வந்தாத்தே நம்ம வந்து வில் பிகம் அ கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறையா பேர் நிறையா சென்டரில் சேர்ந்துருப்பீங்க, பிளான்ஸ்லாம் நிறையா போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த பிளான்ஸை வந்துக்கிட்டு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. சில பேர் என்ன நினச்சிருப்பாங்கனாக்கா, ஃபார்மகாலஜி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஃபார்மகாலஜி ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு. ஃபார்மகாலஜி ஸ்டார்ட் பண்ணாலே இன்னும் சில பேர் நிறையா பேர் நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஃபார்மகாலஜி முடிச்சிட்டோம்னாலே ஈஸியாக எம்ஆர்பி அடிச்சுட்டு வந்துடலாம். நாட் லைக் தட். உங்களுக்கே கடந்த காலங்களில் எம்ஆர்பி போயிட்டு வந்திருப்பீங்க. மேபி எம்ஆர்பிக்கு போன லாஸ்ட் எம்ஆர்பியில் அட்டன் பண்ணாதவங்க நியூ ஃப்ரெஷர்ஸ் வந்துக்கிட்டு ஒருவேளை இந்த எம்ஆர்பி எக்ஸாமில் அட்டன் பண்ணியிருந்துருக்கலாம், அல்லது லாஸ்ட் எம்ஆர்பியில் வந்துக்கிட்டு எக்ஸாம் எழுதாதவங்க வந்துக்கிட்டு இந்த விஷயங்களை வந்துக்கிட்டு கேட்டுக்குங்க. ஃபார்மகாலஜி படித்தா மட்டுமே போதுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக பத்தாது. ஏன்னா கேட்க போகிற 100 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபார்மகாலஜியுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னாக்கா ஒரு 20% தான். அப்போ 20%னா நத்திங் பட் என்னது, 20 கொஸ்டின்ஸ் தான். Then 20 questions from the Chutics. இதுதான் வெயிட்டேஜ். தென் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்துக்கிட்டு ஒரு 15 கொஸ்டின்ஸு. மோரர்லஸ் ஃபார்மகாலஜி, ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இது ரெண்டுமே வந்துக்கிட்டு ஒன்றுக்கு ஒன்று ஹைலி இன்டர்லிங்க்டாக இருக்கும். அப்போ ரெண்டையுமே தரவாக வச்சுட்டோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வி கேன் எய்ம் ஃபார் 35 கொஸ்டின்ஸு, ஃபார்மகாலஜி அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. அலாங் வித் தட் ஃபார்மசூட்டிக்ஸ் அது ஒரு 20% ஆஃப் தி கான்ட்ரிபியூஷன். அப்போ இந்த 3 மேஜர் சப்ஜெக்டை வந்துக்கிட்டு நம்ம நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுக்கிட்டோம்னாலே கிட்டத்தட்ட ஒரு 55% நம்ம எய்ம் பண்ணிடலாம். ஆஃப்டர் தட் பயோகெமிஸ்ட்ரி வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்துட்டு டெஃபினட்டாக வந்துடும், வி கேன் எக்ஸ்பெக்ட். தென் ட்ரக் ஸ்டோரு, முக்கியமானது ஃபார்மசி லா, அதுலேயுமே ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்துடும். அப்போ ஃபார்மகாலஜி, pharmaceutics, pharmaceutical chemistry, biochemistry, anatomy, physiology and of course pharmacy law, மொத்தம் 6 சப்ஜெக்ட், மொத்தம் 11 சப்ஜெக்ட் இருக்குது. இதில் 6 சப்ஜெக்டை பார்த்தோம்னாலே கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து அடிச்சிடலாம் நம்ம. ரிமைனிங் உள்ள சப்ஜெக்ட் எல்லாமே வந்துக்கிட்டு என்னது ரிமைனிங் மார்க்ஸ், அது அப்படியே ஒரு மாதிரி டிவைடிங்கில் போட்டு வச்சுருவாங்க. அப்போ எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? இதை மட்டும் படித்தா போதுமா, ஃபார்மகாலஜி மட்டும் படித்தா போதுமா, அல்லது சூட்டிக்ஸ் மட்டும் படித்தா போதுமா? பத்தவே பத்தாது. ஏன்னா இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போய் நம்ம தயாராகிக்கிட்டு இருக்கவங்க வந்துக்கிட்டு ஒவ்வொரு மார்க்குமே, எவ்ரி மார்க்
கிரியேட்டிங் எ வெரி பிக் இம்பேக்ட். அப்போ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் போகணுன்னாக்கா என்ன பண்ணலாம், என்ன மெத்தட்லாம் நம்ம வந்துக்கிட்டு படிக்கலாம். சும்மா அப்படியே மேலோட்டம் சூப்பர்ஃபிஷியலாக படிச்சுட்டு போனாக்கா போதுமா? பத்தவே பத்தாது. அதுக்கு என்ன பண்ண அப்படின்னாக்கா வேறு ஒன்றுமே கிடையாது. படித்ததை ரிவைஸ் பண்ணுங்க, ரிப்பீட்டடாக கொஸ்டின் அடித்து பழகுங்க. ஏன்னா நம்ம பண்ண போகிறது எம்சிக்யூ டைப் பேட்டர்ன். சில பேர் நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் கொஸ்டின்ஸை வந்துக்கிட்டு சரியாக வாசிக்க மாட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன வேலை கொடுத்துருப்பேன், எக்ஸப்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அப்போ நம்ம கொஸ்டினை சரியாக படிக்கலை அப்படின்னாக்கா தப்பான ஆன்சரை போய் நம்ம வந்துட்டு கொடுத்துருவோம். அப்போ நல்லா படிச்சிருந்தாலுமே என்ன பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னாக்கா ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ். கொஸ்டின் எம்சிக்யூ கொஸ்டினை வச்சு நிறைய எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு ஆன்லைனில் வருது. நிறையா சென்டரில் நல்லா மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ அதை வச்சு என்ன செய்யணும்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராக்டிஸ். ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிட்டிங்களா, ஒரு டைட்டில் முடிச்சிட்டிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பயோகெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் என்ன செய்வோம், மேக்ரோ மாலிகுல்ஸ். மேக்ரோ மாலிகுல்ஸாக சச்சஸ் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், லிப்பிட்ஸ், இது ஃபுல்லாகவே மேக்ரோ மாலிகுல். அப்போ ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணுறோம் கார்போஹைட்ரேட். அப்போ அந்த கார்போஹைட்ரேட் வந்து இட் இஸ் அ ஸ்மால் டைட்டில். ஒரு கார்போஹைட்ரேட் டைட்டிலிருந்து ஒரு நியர்லி அபவுட் 150 to 200 கொஸ்டின்ஸ், எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் அண்டர் தி சிங்கிள் டைட்டில். பிளான் பண்ணி அதை நல்லா படித்து ஒரு 100-150 கொஸ்டின் 200 கொஸ்டின் அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா வேறு எஸ்கேபிசமே கிடையாது. அதுக்குள்ளே கேட்டாங்க கொஸ்டின்ஸ். அதே மாதிரி புரோட்டீன், அதே மாதிரி ஃபார்மகாலஜி, மற்ற சப்ஜெக்ட் என்னது, ஃபார்மகாலஜியில் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃபார்மகாலஜி, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், டைஜஸ்ட் சிஸ்டம், இப்படி வரிசையாக கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் வரும். ஒவ்வொரு சிஸ்டம் வாரியாக படிங்க. ஃபார்மகாலஜியை பொறுத்தளவில் எப்படி படிக்கணும் அப்படின்னாக்கா சிஸ்டமை பிரிச்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்ஃபேக்ட் நம்ம வீடியோ கூட போட்டோம். டியூ டு சம் இன்கன்வீனியன்ட் வந்துக்கிட்டு என்னால் அந்த வீடியோஸ்லாம் வந்து தொடர முடியல. பட் வெரி சூன் வந்துட்டு அந்த வீடியோவும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்துடும், ரீச் ஆயிரும் உங்களுக்கு. அப்போ ஒரு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் எடுத்துகிட்டீங்கன்னாக்கா நாட் ஓன்லி கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், அதில் வரக்கூடிய ட்ரக்ஸ் என்னென்னலாம் டிசீஸ் இருக்குது, அந்த டிசீஸ் ஃபுல்லாகவே அதற்குரிய கரஸ்பாண்டிங் ட்ரக்ஸ் எல்லாத்தையும் படிச்சுங்க. இப்போ ஒரு டைஜஸ்ட் சிஸ்டம் படிக்கிறீங்க, இதில் என்ன அப்படின்னாக்கா அனாட்டமி ஃபிசியாலஜி சேர்ந்தே கவர் ஆயிரும். நான் சொன்னேன் அதே நம்ம ரெட்ரோ சீரீஸில் போடுவோம்ல கம்பைனிங் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனாட்டமி ஃபிசியாலஜி, தென் என்னது ஃபார்மகாலஜி, அஃப்கோர்ஸ் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியுமே நீங்கள் ட்ரக்ஸு படிக்கலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ரெஃபரிங் திருப்பாதி புக்கு, அதாவது ஃபார்மா டிகிரி பீப்புளாக இருந்தால் சொல்கிறேன் நான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தின் ப்ராக்கெட் வந்துக்கிட்டு என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கொடுத்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹை சீலிங் டயூரிட்டிக் அப்படின்னாக்கா ஃபுருசிமைடு, அந்த ஃபுருசிமைடில் என்ன ஸ்ட்ரக்சர் வரும், ஃபியூரான். இப்போ வாட் இஸ் ஃபியூரான்? 5 மெம்பர் ரிங்கில் வந்துக்கிட்டு உள்ளுக்குள்ள வந்துக்கிட்டு அன்சேச்சுரேட்டாக இருக்கும், டபுள் பாண்ட் இருக்கும். மோரோவர் வித்தின் தி ரிங் சிஸ்டம் வந்துக்கிட்டு ஒரு ஆக்சிஜன் இருக்கும். தென் ஒரு ஆன்டிஹைப்பர்டென்சிவ் லைக் ரிசர்பின் அப்படின்னாக்கா விச் இஸ் கண்டெயின் தி இண்டோல் நியூக்ளியஸ். அப்போ வாட் இஸ் இண்டோல்? பென்ஸ் பைரோல் இஸ் கால்ட் அஸ் இண்டோல். பென்சின் ரிங் ஃபியூஸ்ட் வித் பைரோல், 5 மெம்பர் ரிங்கோட நைட்ரஜன் இருக்கும், அதே பைரோல்னு சொல்லுவாங்க. அதோட ஃபியூஸ் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இண்டோல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் இது படிக்கையிலேயே அந்த ஸ்ட்ரக்சருக்குரிய அந்த விஷயங்களையும் தரவுகளையும் சேர்ந்து படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா 3 சப்ஜெக்டையும் கவர் பண்ண மாதிரியே போயிடும். அப்போதான் உங்களுக்கு புரிதலும் நிறையா இருக்கும், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். மொட்டை மனப்பாடமாக பண்ணிட்டோம்னாக்கா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது. சரி, இந்த மாதிரி படிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதை எப்படி அப்ளை பண்ணுறதுனாக்கா பை மீன்ஸ் ஆஃப் தி ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ். எம்சிக்யூஸ் எல்லா எம்சிக்யூஸ் இருக்குது அந்த சிங்கிள் டைட்டிலில். ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஸ்டம்னாக்கா என்னென்ன இருக்குது, அங்கே ஆரம்பித்து ஓரல் கேவிட்டில் ஆரம்பித்து ரெக்டல் ரூட் வழியாக போகும் டைஜஸ்ட் சிஸ்டம். அப்போ அதில் என்ன இருக்கும், ஸ்டொமக் இருக்குது, ஸ்டொமக்கில் ஆன்டி அல்சர் ட்ரக் இருக்கும். அப்போ H2 ரிசெப்டார் பிளாக்கர் இருக்கும், புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்னா என்னன்றதை பார்ப்போம். எல்லாமே நம்ம வந்துக்கிட்டு அதில் வந்துக்கிட்டு தரவுகளை வந்துட்டு கொண்டு போயிடும். ஒவ்வொரு சிஸ்டம் வாரியாக நீங்கள் பிளான் பண்ணுங்கள் நீங்கள். ரைட்டு. ஃபார்மகாக்னசி அப்படின்னாக்கா ஃபார்மகாக்னசினா என்னது நம்மளுக்கு தெரியும், பிளான்ட் ஆரிஜின்.
there are so many number of plants under several titles. For example, laxative, aloe, senna. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துக்கிட்டு ஒரு பிளான், ஒரு டேபிள் காலம் போட்டுருணும். என்னென்ன பிளான்ட்டு, அது எந்த கேட்டகரியில் வருது, கார்டியாக் கிளைகோசைடா, லாக்ஸேட்டிவா, இந்த மாதிரி வரிசையாக வந்துக்கிட்டு ஒரு இதை போட்டுக்கிட்டு டேபிள் காலம் போட்டுக்கிட்டு அந்த பர்டிகுலர் பிளான்ட்டினுடைய பொட்டானிக்கல் சோர்ஸ், தென் belong to which family, moreover what is the active principle present in the particular plant, what are the chemical testனாக்கா ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட்னு சொல்லுவோம். அல்கலாய்டு ட்ரக்ஸ்னாக்கா என்ன ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட்டு, there are so many டெஸ்ட்டு அல்கலாய்டுன்ற கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஹேகர் ரியேஜன், மேகர் ரியேஜன், டயன்ட்ராஃப் ரியேஜன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்னொரு விஷயம், ஒவ்வொரு ரியேஜன்ட்லேயுமே உள்ள காம்போசிஷனுமே படிங்க. ஹேகர்ஸ் ரியேஜன்ட் அப்படின்னா பிக்ரிக் ஆசிட், இந்த மாதிரி விவரங்களையும் படிச்சுக்கிறணும் படிக்கையிலேயே. அதே மாதிரி தர சோமனி டெஸ்ட் லைக் தாலியாகுயின் டெஸ்ட், ஆந்த்ரோகுயின் டெஸ்ட், கெல்லர் கிளியானி டெஸ்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஆக்டிவ் பிரின்சிபல். இதையுமே எந்தெந்த ஆக்டிவ் பிரின்சிபலுக்கு எந்தெந்த ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட்டு. மோரோவர் ஃபைனலாக அந்த டேபிள் காலத்திலே என்ன யூஸ், இதுகளை அப்படியே ஒரு கம்பெனியாக போட்டு வச்சுட்டின்னு வச்சுக்கிறேன். ஃபார்மகாகனசி ஓவர் முடிஞ்சிச்சு. தென் இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான், க்ரூட் ட்ரக்ஸ்ன்ற இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் அதில். மற்றபடி இந்த மாதிரி பிளான் பண்ணி பிளான் சப்ளில் செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃபார்மகாகனசி சப்ஜெக்ட் தூக்கி போட்டுடலாம். க்ரூட் ட்ரக்ஸ் இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான். அது வந்துட்டு மேக்ஸிமம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வேணால் வரலாம், ஒரு கொஸ்டின் தான் வரும். மற்றபடி ஹைலி இந்த ஏரியாவில் இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்தே வரும் ஃபார்மகாகனசியை பொறுத்தவரை. அப்போ ஃபார்மகாகனசி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னாக்கா நெருங்கி 80%. அப்போ ஃபார்மகாலஜி, ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மசி லா, பயோகெமிஸ்ட்ரி, அனாட்டமி ஃபிசியாலஜி, தென் ஃபார்மகாகனசி, இது 3 இந்த 7 சப்ஜெக்ட்டும் படிச்சிட்டிங்கனாலே ரிமைனிங் 4 படிக்கலாமே 85% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்துட்டு we can easily crack. These are all the things can be achieved by means of repeated practice. பண்ணிக்கிட்டே இருக்கணும். எம்சி படித்தா மட்டும் பத்தாது, ரிப்பீட்டடாக அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்பயுமே ஒன்று, இதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் ஹியர் ஆஃப்டர் வந்துக்கிட்டு வி ஹாவ் டு பிளான், என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம். ஸ்டில் வி ஹாவ் ஸோ மச் ஆஃப் டைம், இன்னும் நிறைய டைம் இருக்குது. நம்பணும் ஃபஸ்ட்டு, இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே நான் வந்துட்டு அச்சீவ் பண்ணிடுவேன் நான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரஸ்ட் ஆன் யூ. சில பேர் சரி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, 1.5 மாதம் ஆச்சு, நம்ம ஏதோ ப்ரிப்பரேஷன் பண்ணல, நீ என்ன 1 மாதம் 2 மாதத்துலேயே வந்துடும்னு சொல்கிறாங்க, நீ என்னத்தை போய்கிட்டு நம்ம போய் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு சும்மா போய் உட்காந்து எழுதிட்டு வருவான் அப்படின்னு நம்பிக்கை இழந்துருவாங்க. நிறையா பேர் இழந்துருவாங்க. அவங்க ஃபோன் பண்ணுற துணியிலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நிறையா வியூஸ், நம்ம சேனலுடைய வியூஸ் வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க, மெசேஜ் போடுறாங்க, ஒரு பதட்டத்தோடையே சார் எப்போ சார் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்றாங்க. சரி, ஈகரில் எக்ஸாம் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னாக்கா அது கிடையாது. ஐயோ இன்னும் நம்ம ப்ரிப்ரேஷனே ஆரம்பிக்கலையே, எக்ஸாம் வந்துச்சுன்னா என்ன செய்யறது, அந்த ஆன்சைட்டி தான். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எதுக்காகவும் பயப்படாதீங்க. டோன்ட் மேக் த சிச்சுவேஷன் ஹெக்டிக். பதட்டப்பட்டீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கலி யூ லூஸ் யுவர் கான்ஃபிடென்ட். if you lose your confidence, you cannot succeed. அப்போ ரிலாக்ஸாக திங்க் பண்ணுங்க. இன்னும் ஒன்று கெட்டு போயிடல, இன்னும் நம்மளுக்கு டயம் இருக்கு. பிளான் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கணுன்றதை பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் அதிகமாக ஈடுபாடு இருக்கோ அந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு கையில் எடுங்க. இப்போ எனக்கு ஃபார்மகாலஜி பிடிக்கும். ஆக்சுவலி நான் வந்துட்டு மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி, ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி பிரான்ச்சு. ஆனால் எனக்கு பிடிக்கிறது ஃபார்மகாலஜி தான். நான் எந்த ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணாலும் ஃபார்மகாலஜி தான் ஃபஸ்ட்டு தூக்குவேன். அதுக்கடுத்தப்போ கெமிஸ்ட்ரி, ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. அப்போ உங்களுக்கு என்ன சில பேருக்கு சூட்டிங்ஸ் தான் சூப்பராக பிடிக்கும். அப்போ சூட்டிங்ஸை ஃபஸ்ட்டு முடிங்க. எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கவர் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இன்டைரக்ட்லி ஒன் ஃபஸ்ட் கிளாஸ் கான்ஃபிடென்ட் கிரியேட்டிங் வித்தின் யுவர் செல்ஸ். அப்பாடியே சூட்டிங்ஸை முடிச்சாச்சுப்பா. தென் ஃபார்மகாலஜி, அதே கான்ஃபிடென்ட்டோட ஃபார்மகாலஜி போய் டச் பண்ணுவீங்க. அதே கான்ஃபிடென்ட்டோட சூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. அப்படியே அப்போ 3 சப்ஜெக்ட் மிகப்பெரிய சப்ஜெக்டை முடிச்சிட்டோம். இன்னும் என்ன பயோகெமிஸ்ட்ரினா ஒரு சின்ன சப்ஜெக்ட் ஈஸியாக முடிச்சிடலாம்.
அப்படியே அருமையாக கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆகிடும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 5 நாள் ஒர்க்கிங்னா போதும். இன்னும் நிறைய டயம் இருக்குது ரிவைஸ் பண்ணுறதுக்கு. நம்ம விடாமுயற்சி பேச்சு கூட நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுனாங்க. என்னது நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஏப்ரல், ஐ திங்க் ஏப்ரல் 2nd வீக்கு விடாமுயற்சி 4th பேட்ச் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளானில் இருக்கிறோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸும் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம். திஸ் இஸ் தி மெட்டீரியல் ஆஃப் அவர் லியோ அகாடமி. சரிங்களா? புக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே, எல்லா சப்ஜெக்டும் எல்லாமே வரிசையாக இருக்கு பாருங்கள். ஃபார்மசூட்டிக்ஸு, ஃபார்மசி லா அண்ட் எத்திக்ஸ், ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ஃபார்மசி, தென் ஹியூமன் அனாட்டமி, ஃபார்மகாலஜி, தென் ஃபார்மோதெரபியூட்டிக்ஸ், then pharmaceutical chemistry, after that biochemistry and clinical pathology, then pharmacognosy, finally social pharmacy. All subject, எல்லா சப்ஜெக்டும் ஒரு சிங்கிள் புக்குக்குள்ளே வந்துடும். மொரோவர் என்னது அவ்வளோமா நியர்லி அபவுட் ஒரு 10,000 MCQஸோட ஃபஸ்ட் கிளாஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எங்கள் ஸ்டூடெண்ட்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த வாய்ப்புகளை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு தகவல் அப்படின்னாக்கா எங்களுக்கு உடனே கால் பண்ணுங்கள். பயத்தை போக்குங்க. வெற்றி நமதே. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு மிகப்பெரிய அறிஞர் சொல்லியிருக்காரு, எஸ்டர்டே இஸ் அ இன்வேலிட் செக், டுமாரோ இஸ் அ ப்ராமிசரி நோட், டுடே ஒன்லி த கேஷ். நேற்று என்பது செல்லாத காசோலை. அதனுடைய அர்த்தம், நேற்று என்பது செல்லாத காசோலை. நாளை என்பது ஒரு உத்தரவாத கடிதம் தான். இன்று மட்டுமே என்னது ரொக்கம், அதுதான் கேஷ். இன்று மட்டுமே நம்முடையது. நாளை வருமா வராதா அப்படின்றது நம்ம கையிலே கிடையாது. அதே மாதிரி நேற்று முடிஞ்சு போன விஷயம் வந்துக்கிட்டு வரவே வராது. நாளைக்குனாலும் ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது, மேபி வரலாம் அல்லது வராமலும் போகலாம் அப்படின்னு. ஆனால் முடிஞ்ச விஷயத்துக்கு ப்ராபபிலிட்டியே கிடையாது. முடிந்தது தான். அதனால தான் இதுக்கு பேர் இன்வேலிட் செக்ஸ்ன்னு சொல்கிறோம். சரியா? அதனால் இன்னைக்கு உள்ள இந்த ரொக்கத்தை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம்.